தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள் நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். ஜனவரி 1999 ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். ஒப்பந்த புள்ளிகள் கோரப்படுகின்றன. வேலையின் மதிப்பு. முன்வைப்புத் தொகை. ஒப்பந்த புள்ளி படிவத்தை. கடைசி நாள். ஒப்பந்ததாரரிடமிருந்து மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள். பிற்பகல். மணிக்குள். வந்து சேர வேண்டும். மணி அளவில். வருகை தரும். ஒப்பந்தக்காரர்கள் முன்னிலையில் திறக்கப்படும். ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயாரிக்க. பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள். அலுவலர். வயதுக்கு மேற்படாத. தேவை. தகுதிக்கேற்ப. கவர்ச்சிகரமான சம்பளம். படிதல். சான்றிதழ் நகல்களுடன். நாட்களுக்குள். விண்ணப்பிக்கவும். பத்திரிகை விளம்பரம் தயாரிக்க. மனு. சிறப்பு சுருக்கங்கள். மாநகராட்சிக்கு. சட்ட திட்டத்திற்குட்பட்டு இருப்பதால். மாநகராட்சி. மனு 1 தயாரிக்க. 1/3 பாகம். சிறப்பு சுருக்கங்கள். நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து சங்க தலைவர்கள் கலந்து கொள்ள வாய்ப்பு. நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். விவாதத்தில் ஒரு சில கருத்துக்களை நல்ல முறையில் மிக மிக அவசியமாகும் பார்த்து கொள்ள வேண்டிய செயல்பட்டால்தான் பாதுகாக்கப்பட முடியும், தவிர்க்க முடியும். காவல்துறையின ஒத்துழைத்தால்தான் காண முடியும். உணவுப் பொருள் உற்பத்தி பார்க்கும்போது மைய அரசும் மாநில அரசுகளும் இருந்தால்தான் வாழ முடியும். இல்லாததுதான் கிராமப்புறங்களில் ஏற்படுத்துவதற்கு வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். ஆக்கமும் ஊக்கமும். நிறைவு செய்கிறேன். வணக்கம். 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Stop. 1. குற்றாலம் சுற்றுலா மாளிகையில் 3 அறைகள் கொண்ட 2வது தளம் அமைக்கும் பணியை மேற்கொள்ள ஒப்பந்த புள்ளிகள் கோரப்படுகின்றன. வேலையின் மதிப்பு 3 லட்சம் ரூபாய். முன்வைப்புத் தொகை 5000 ரூபாய். விவரங்களுடன் கூடிய ஒப்பந்த புள்ளி படிவத்தை 500 ரூபாய் செலுத்தி வாங்க. கடைசி நாள் 9/7/1999. ஒப்பந்தக்காரர்களிடமிருந்து மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள். திருநெல்வேலியில் உள்ள பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்திற்கு 10/8/1998 பிற்பகல் 2 மணிக்குள் வந்து சேர வேண்டும். அன்று மாலை 4 மணி அளவில் வருகை தரும். ஒப்பந்தக்காரர்கள் முன்னிலையில் ஒப்பந்த புள்ளி திறக்கப்படும். ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயாரிக்க. 2. கடலூர் பெரியார் சாலையில் உள்ள சாரதி மருந்து வணிக நிறுவனத்திற்கு விற்பனை அலுவலர் பதவிக்கு 30 வயதுக்கு மேற்படாத அறிவியல் பட்டதாரிகள் தேவை.
தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சரளமாக உரையாடி பொருள்களை விரும்பி ஏற்கச் செய்யும் திறமை சிறப்பு தகுதியாகும். மாதம் 20 நாட்கள் பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் தகுதிக்கேற்ப கவர்ச்சிகரமான சம்பளம் படிகள் வழங்கப்படும். கல்வி மற்றும் முன் அனுபவ சான்றிதழ் நகல்களுடன் 10 நாட்களுக்குள் விற்பனை மேலாளருக்கு விண்ணப்பிக்கவும். பத்திரிகை விளம்பரம் தயாரிக்க. 3. மதுரை மாநகராட்சி எல்லையில் மாருதி குடியிருப்பில் பாரதியார் தெருவில் 6ஆம் எண்ணுள்ள மனையில் வீடு கட்ட வரைபடங்கள் 3 நகல்களை மாநகராட்சிக்கு அனுப்பி அனுமதி கோர வேண்டும். மாநகராட்சியில் தகுதி சான்று பெற்றவரால் சட்ட திட்டத்திற்குட்பட்டு வரைபடங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன என்றும் 2 மாதங்களில் கட்டட வேலை துவக்க இருப்பதால் விரைவில் அனுமதி அளிக்க கோரியும் மதுரை மாநகராட்சி ஆணையாளருக்கு மேலமாசி தெருவில் வசிக்கும் திரு வேலப்பன் எழுதும் மனு 1 தயாரிக்க. ஸ்டாப். சரியாக 2 நிமிடங்களுக்குப் பின் 3 1 பாகம் படிக்கப்படும். Ten seconds. 5 seconds. Get ready. Start. சென்னையில் நடைபெற்ற சமூக நல மாநாட்டில் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் பேசுகையில் குறிப்பிட்டதாவது: நண்பர்களே, நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கும் சமூக நல சங்க தலைவர்கள் கூடியிருக்கும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வாய்ப்பு அளித்தமைக்காக முதற்கண் நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சுற்றுப்புற சூழ்நிலையும் மக்கள் நல்வாழ்வும் என்னும் பொருள் குறித்த இன்றைய விவாதத்தில் என்னுடைய ஒரு சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் வசிக்கும் இல்லங்களை எவ்வாறு துப்புரவாக வைத்திருக்க விரும்புகிறோமோ அவ்வாறே சுற்றுப்புறத்தையும் நல்ல முறையில் பராமரிக்க வேண்டியது மிக மிக அவசியமாகும். நகர்ப்புறமாக இருந்தாலும் கிராமப்புறமாக இருந்தாலும் தெருக்களில் குப்பை கூளங்கள்
சேரவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டிய கடமை நகராட்சி, ஊராட்சி போன்ற அமைப்புகளுக்கு மட்டும்தான் என்று நினைக்காமல் வீட்டில் வசிப்பவர்களுக்கும் தெருக்களை பயன்படுத்துபவர்களுக்கும் இதில் அதிக பொறுப்பும் கடமையும் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட்டால்தான் சமுதாய நலம் பாதுகாக்கப்பட முடியும். மக்கள் பெருக்கத்தின் காரணமாக பேருந்துகள், லாரிகள், இருசக்கர ஊர்திகள் போன்றவற்றின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இவற்றிலிருந்து வெளிவரும் புகையினால் மக்கள் நலம் கெடுவதால் இத்தகைய வாகனங்களை பயன்படுத்துவோர் அவற்றை சரிவர பராமரிப்பதன் மூலம் காற்று மாசுபடுவதை தவிர்க்க முடியும். காவல்துறையினர் இதில் கண்காணிப்புடன் இருக்கிறார்கள் என்றாலும் இவற்றை பயன்படுத்துவோர் அனைவரும் பொறுப்புணர்வுடன் ஒத்துழைத்தால்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்று நான் கருதுகிறேன். குடி தண்ணீர், உணவு பொருள் உற்பத்தி மற்றும் பல வகைகளில் பயன்படும் ஆறுகள், ஏரிகள், குளங்கள் போன்றவற்றை மாசுபடுத்தவும் மக்களில் ஒரு சிலர் முற்படுவதை பார்க்கும்போது உண்மையிலேயே நான் வேதனைப்படுகிறேன். தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவரும் இரசாயன பொருள் கலந்த கழிவு நீரும் இவற்றில் பற்பல இடங்களில் சேர்ந்து விடுவது மக்கள் நலம் பாதிக்கப்படுவதற்கு பெரிதும் காரணமாகிறது. இத்தகைய விரும்பத்தகாத செயலை தடுப்பதற்கு மைய அரசும் மாநில அரசுகளும் அவ்வப்போது சில பல நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் இந்த பிரச்சனை இன்னும் முழுமையாக தீவிரமடையே இருக்கிறது. இத்தகைய நிலைமைக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன என்பதை சற்று சிந்தித்து பார்த்தால் சுற்றுப்புற சூழ்நிலை நல்ல முறையில் இருந்தால்தான் மக்கள் நலமுடன் வாழ முடியும் என்ற உணர்வு பொதுமக்களிடையே இல்லாததுதான் என்று எனக்கு தோன்றுகிறது. இது குறித்த விழிப்புணர்வை கிராமப்புறங்களில் மட்டும் இன்றி நகர்ப்புறங்களிலும் ஏற்படுத்துவதற்கு இங்கு வந்திருக்கும் சமூக நல தலைவர்கள் தங்களுடைய ஊழியர்கள் மூலம் பெரிதும் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்பணிக்கு அரசாங்கம் ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கும் என்று நான் உறுதி கூறி இத்துடன் உரையை நிறைவு செய்கின்றேன். வணக்கம். ஸ்டார்.